ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது புடலங்காய் கூட்டு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், இந்த ஹெல்த்தியும் கூட, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 1/2 ஹவருக்கு முன்னாடி கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். நம்ம மஞ்சத்தூள் ஜீரகம் சேர்த்துடலாம். இட்லி வச்சிருக்கிற புடலங்காவை சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் சேர்த்துருக்கிறேன், 4 பச்சை மிளகாய், இது 1/4 கப் துருவின தேங்காய், இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. புடலங்காய் பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். நல்லா ஹீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு, நான் ஆயில் சேர்த்துருக்குறேன். இப்போ காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ உளுத்து பருப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க புடலங்காய் பருப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். நம்மளோட புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சப்பாத்தி அப்புறம் ரைஸ் கூடலாம் எடுத்துக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.